வணக்கம் நண்பர்களே, அடங்காப்பட்டி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இயற்கையும் மலையிலும் சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைந்த முத்தையங்கட்டு பகுதியில் நிற்கிறோம். நாங்கள் முதல் முத்தையங்கட்டு குளத்தை தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த குளத்தின் பின்பக்கம் இந்த 2 படகுகள் வந்துருக்கோம். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க, 2 படகுகள். இது நாங்கள் குளத்தின் பின்பக்கம் காடுகள் நிறைந்த ஒரு பகுதியை தான் பார்த்துட்டுருக்குறோம். பாருங்க, இது டோன் ஷாட் எடுக்கப்பட்ட வீடியோ. குளத்தின் பின்பக்கத்தில் இருந்து பாருங்க, அந்த ஒரு முனையல் மாதிரி இருக்குது. ஒரு முனை ஒன்று குளம் இடையில் இருக்குது, முனை இருக்குது. அங்கால காட்டுக்குள்ள ஒரு சிறிய குளம் இருக்குது. குளத்தின 4 கரையும் 5 கரையும் படிவான இடங்கள்லாம் அப்படியே பாருங்கள், காடுகளும் சிறிய குளங்களும் அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே நாங்கள் இப்போ போவோம், அப்படியே வான் பாயிற இடத்துக்கு நேராக போய் கொண்டுக்கிறோம். பாருங்க, நேரிருந்து பார்க்கல எவ்வளோ எங்களோட ஊர் எவ்வளோ படிவாக இருக்கான்னு பாருங்க. அங்கே காடுகள், மலைகள், வயல்கள், சிறிய சிறிய நீர்த்தேக்கங்கள் அப்படின்னு சொல்ல முடியாத அழகு நிறைந்த இடம் தான் எங்களோட முத்தையங்கட்டு. அப்படியே முத்தையங்கட்டு பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட போயிட்டோம் பாருங்கள். அந்த டிட்பா புயலால் குளத்தில் அதிக அளவு நீர் கொள்ள முடியாமல் திறந்து விட்டதால் பாதிக்கப்பட்ட குளத்தின் பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ தான் இப்படி வான் கதவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அளவு அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த கட்டுகள், கல் அடிக்கிற போதில் அங்கால வயல். எங்களோட ஊரை பொறுத்த வரைக்கும் வயல் தான், நெல் வயல்கள், அதை விட கச்சான் செய்கை, மறுவயல், வேறு பயிர் செய்கைகள் எல்லாம் சரியான அழகான இருக்கும். இப்படியே வயல்களை மேலே இருந்து பார்க்கல இன்னும் சிறப்பாக இருக்கும். அதில் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, ஒரு பிள்ளையார் கோயில்னு இருக்குது. முத்து விநாயகர்னு சொல்லி ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அந்த குளம்தான் கோயில் தான் இந்த குளத்துக்கு பாதுகாப்பாமட்டு அந்த காலத்தாக சொல்லினோம். எங்களுக்கு தெரிய இருக்கலாம் வேண்டாம். குளம் துறக்கைக்கே கோயிலுக்கு ஒரு நேர்த்தி வச்சு பொங்கலோடு செய்து தான் செய்கிறது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கேருந்து பார்க்கல இந்த இது எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்களோட கட்டு துருஸ் பான் பாயக்கில் சூப்பராக இருக்கும். இன்னும் அந்த வீடியோக்களை ஏற்கனவே போட்டிருக்கிறோம் நாங்கள். அடிக்கிற வெயிலுக்கு எங்களை சாப்பாடாக பாருங்க. ஜோக்கட்டும் இன்றைக்கு தர்பூசணி போட்டமலான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் தர்பூசணி என்று சொல்வார்கள். அந்த பழம் தான் வெயிலுக்கு தண்ணி சத்து கூடின பழங்கள்லாம் சாப்பிடணும். சொன்னால் நீரிழப்பை குறைக்கிறதுக்காக இப்போ எங்களுக்கு இந்த நீரிழப்பை குறைக்கிறதுக்காக இந்த நல்ல சாமான் இது விலையும் குறைவு. கிலோ 65 ரூபா தான் பெறும். இந்த போட்டமலன் நீங்களும் உங்களோட வீடு வழியாக இந்த வெயில் கடுமையான வெயில் காலங்களில் இப்போ இந்த போட்டமலன் தர்பூசணி பழங்களை வேண்டி சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த ஜோக்கட்டும் நல்ல சாமான். தர்பூசணி பழங்களை வீடுகளில் கூடிய அளவில் வேண்டி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நேரடியாக சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, ஜூஸ் அடித்து குடிக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். இதெல்லாம் வேண்டி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வெயில் காலங்களில் கொஞ்சம் உடம்புக்கு எனர்ஜியாகவும் இருக்கும், நீரிழப்பு குறைவாக இருக்கும். அதில் தர்பூசணி பழங்களை சாப்பிடுங்க. அப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தர்பூசணியில் ஒரு இனம், இதில் நிறைய இனங்கள் இருக்குது. இது கங்குன்னு சொல்லி ஒரு இனம். இதான் கொஞ்சம் சுவையான பழம். அப்படியே அங்கே பாருங்க. இப்போ நான் ஜப்பான் மீன் கறி ஆச்சப்போம். இது கறி ஆச்சு கொண்டிருக்கோம். இது பட்டின பழங்கள்லாம் எடுக்கல. ஜப்பான் மீன் கறி இன்றைக்கு சாப்பாடும் இருக்குது. ஜப்பான் மீன், இறைச்சி கறி எல்லாம் ஒரு சாப்பாடு சமைக்க போகிறோம். இப்போ ஜப்பான் மீன் கறி ஆச்சு கொண்டிருக்கோம். அதை விட ஜப்பான் மீன் பொரிச்சும் சாப்பிட போகிறோம் இன்றைக்கு. ஏன்னா எங்களோட ஊருண்டை ஸ்பெஷலே இந்த ஜப்பான் மீன் தான்.
உங்களுக்கு தெரியும் முத்தையங்கண்டாலே ஜப்பான் மீனுக்கு ஸ்பெஷலான இடம். ஏன்னா ஊரில் வந்து ஜப்பான் மீன் சாப்பிட்டா அப்படி தான் இருக்குங்க. ஜப்பான் மீன் முத்தையங்கண்டுக்கு வந்து ஜப்பான் மீன் ஸ்பெஷல் அப்படியோ அதே மாதிரி தான் இது பாருங்கள். இப்போ மீன் வந்து இப்போ அது கறி ஆஜி இது வந்து இப்போ பொரிக்கிற களை கொண்டுக்கிறார் ஆள் வேறு முள்ளிகளை படியந்தான் முள்ளிகள்லேருந்து இன்றைக்கி இங்கே சாப்பிட்டு போகிறாங்க வந்திருக்கிறேன். வெயிலும் அதை விட அந்த என்னடா இங்கே எல்லாரும் வந்து குளிக்கிறதான முத்தையங்கட்டில் அப்போ வேறு குளிக்கிறதுக்கு தான் வந்த வேண்டாங்க. அப்போ வந்தா போல் நான் தான் சொன்னேன் இந்த குளிக்கிற தனியாக குளிச்சுட்டு போகலாத வாங்க மீன்கள் அதில் வாண்டி சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் பண்ணு எடுத்துகிட்டு போகமாண்டு. அப்போ பாருங்கள் அந்த மீன் பறிக்கிறதுக்கு ரெடி சட்டியெல்லாம் வச்சாச்சு. நீங்கள் சட்டி காஞ்சோன்னா எண்ணெயை விட்டு பறிக்கிறதான் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு சட்டி காஞ்சிட்டுது. இனி எண்ணெய் அளவாக விட்டுட்டு இனி மீனை பொரிக்க வேண்டியதான். என்ன சொன்னால் சிலாப்பி பொரித்து சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். நீங்களும் மாறும் இப்படியான இடங்களுக்கு வந்து சாப்பிட்டு பொரித்து சாப்பிட்டு போய் குளிச்சு இப்போ நீ மழை காலம் அந்த இடக்கிட மழை பெய்யுது அப்படியான பாருங்கள் மீனை வடிவாக வெட்டி பொரிச்சா சும்மா அப்படி தான் இருக்கும். ஜப்பான் மீன் பொரிச்சு இப்போ கடல் மீன் அதில் விட ஜப்பான் மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சு பொரித்து சாப்பிட்றது. யாருக்கும் அப்படி வந்து இது எங்களோட ஊரில் பொரித்து சமைச்சு சாப்பிடணுமெண்டா எங்களை தொடர வேண்டாம். எங்களை உதவிகளை தேவையான எதுவும் உதவியெல்லாம் செய்து தருவோம். நீங்கள் அப்படி யாரும் டூர் வாராக்கள் அப்படி யாரும் இருந்தால் எங்களை தொடர கொண்டு இப்படி வேற போகிறோம்னு சொன்னால் நாங்கள் எதுவும் இப்படி மீன்கள் வேண்டி தரக்கூடிய மாதிரி உங்களுக்கு அப்படி செய்யலைன்னா மீன்கள் வந்து அதை விட எங்களோட ஊரில் வந்து இன்னொரு இது குளம் எந்த நாளும் பாய்ச்சி கொண்டிருக்கும் பாருங்கள். சமைச்சு முடிஞ்சு சாப்பாடு எல்லாம் குழச்சி ஒரு வசந்தன்றவர் தான் குழச்சி தர எல்லாம் முள்ளியலைப்படி எல்லாம் வந்தவங்க அப்படியே குழச்சி சாப்பிட்டுட்டு இனி இப்போ பேக்காரடி தான் இருக்கிறோம். சமைச்சு குழச்சி சாப்பிட்டு இனி தண்ணியில் வாங்கி குளிப்பு தான். ஏன்னா அவ்வளோ வெயில் தாங்க இல்லாது வாங்க அப்படியே குளிப்போம். இனி குளிப்பு தான் முக்கியம் பாருங்க. மேலே இந்த எடுத்த காய்ச்சி குளிச்சோன்றைக்கு நம்ம படியாக எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இயற்கைன்னு அழகாக பாருங்கள். எங்களோட ஊரில் வந்து இதுக்கு தான் அழகு. தண்ணி வயல் என்ன இல்லையோ முழுக்க இருக்குது எங்களோட ஊரில். வாங்க அப்படியே போய் இனி நானும் குளிக்க போகிறேன். நீ கதைக்க இயலாது. அப்படியே போய் வீடியோ வந்து பாருங்க. டியூனோடு இருக்கும் வீடியோ வந்து டோன் வீடியோ தான். அப்படியே பாருங்க. இது வரைக்கும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களால் என்ற ஒரு உதவியை தந்தீங்கன்னு சொன்னால் இப்படியான பல வந்து காணொலியில் வந்து என்னால் விடக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த மிச்சத்தையும் அப்படியே பார்த்து கொண்டு போங்க.